வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஆசான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் என்னுள் சூக்குமமாக இருந்து வழி நடத்துவராக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களோடு மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை தெய்வீக புதையல். மகரிஷியோட ஒரு கவி. தந்தை தாய் ஈருயிரும் தழைத்ததோடு உடலாகி உலகினில் வந்தும் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாட்சி. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். ஏன் இந்த கவி இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா, மகரிஷி சொல்ற தெய்வீக புதையல் என்பது என்ற சிந்தனைக்கு, ஒரு குழந்தை தாயின் கருவறையில் இருக்கும் போதே அவர்களுடைய தாய் தந்தையரின் பதிவுகளை ஓடுதான் பிறக்கின்றன. ஒரு செடியில் உள்ள விதையை நாம் விதைத்தால் அந்த விதையில் உள்ள தன்மைகள் அனைத்துமே அந்த செடியில் அவ்வப்போது தோன்றி அதற்கான பலனை அளித்துக் கொண்டே இருக்கும். அப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அப்பா அம்மா, அதுதான் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாய் உலகினில் வந்தேன் அப்படின்றோம். அப்ப அவங்க ரெண்டு பேரோட அந்த கருமைய பதிவுகள் தான் நான். அதுதான் மகர்ஷி கருமையத்தை தான் தெய்வீக புதையல் அப்படின்னு சொல்றாரு. அந்த கருமையத்தில் நம் முன் பிறவிகள் செய்ததும் பின் பிறவில் நாம் செய்ய இருப்பதும் கருமைய தொடராக நமக்குள்ள அமைந்திருக்கிறது. இதைதான் ஆன்மா என்று சொல்வார்கள். அந்த கருமையத்தை தூய்மையாகவும் வளமாகவும் வைத்துக் கொள்வதுதான் ஒரு மனிதனோட செயல். அப்படி தூய்மையாகவும் வளமாகவும் இருந்தால்தான் மனிதன் வாழ்க்கை இன்பம், அமைதி, பேரின்பம் என்ற இந்த நிலைகளை எல்லாம் உணரலாம். கருமையத்தின் வித்து தொடராக தான் இந்த மனித பிறவியை எடுத்துள்ளோம். அதுதான் மகரிஷி. அப்போ அந்த கருமையத்தை இறைவனோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு இணைப்பு அப்படின்னா கூட கருமையம் தான். எல்லோருடைய கருமையங்களும் எதுல இணைத்திருக்குன்னா பிரபஞ்ச பேராற்றலோட காந்த களத்தோடு இணைந்துள்ளது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அப்ப அந்த செயலுக்கேற்ற விளைவு என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அதற்கு ஒரு நூலளவுக்கு பிசகாது நடக்கும். அப்ப அந்த கருமையத்தான் மனிதனோட எண்ண பதிவுகள், நம்மளோட வாழ்க்கையோட வளம், தரம், இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலை, இதுக்கு முன்னாடி நாம் வாழ்ந்தது, நம் கருத்தொடராக வந்த பிள்ளைகள் வாழ்வது, இது எல்லாமே கருமையத்தின் ஒரு சிறப்பு. அதான் சொல்லுவாங்க சித்திர குப்தன் அப்படின்னா, சித் என்றால் உயிர், குப்தம் என்றால் ரகசியம். இது எங்க எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கருமையத்துலதான் இருக்கு, மூலாதாரத்துலதான் இருக்குது. இருப்பாக சுருக்கி வைத்துள்ளது. சஞ்சித கர்மா அப்படின்னா தாய் தந்தையரோட இது வந்திருக்கோம். அப்ப பிறந்தது முதல் அத 3 வயதுல இருந்து நாம் இப்போ செய்யறது எல்லாமே பிரார்த்த கர்மான்னு சொல்லுவோம். இது இரண்டும் இணைந்தது ஆகாமிய கர்மா. என்னன்னா ஆன்மா இச்சை வயப்பட்டு செயல்கள் செய்து எல்லாமே ஆகாமிய கர்மம். அப்ப சஞ்சிதம் என்றால் முன்வினை, பிராப்தம் என்றால் புகுவினை. இது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு வருது. அப்ப இந்த வினைகள், இந்த கருமையத்தை எல்லா நிகழ்ச்சிகளும் கருமையத்தில் இருக்கிறது. நம்ம என்ன சொல்லுவோம், பசு ஒன்றை பார்க்கிறோம், பார்த்த காட்சி கண்கள்ல ஒரு புள்ளியா வருது, அது மூளையில போய் பதியுது, மூளையில பதிஞ்சது உடல் செல்கள்ல பதியுது, ஜீவகாந்த அலையில பதியுது, எண்ண பதிவுகள் பதிந்து கருமையத்தில் போய் இருப்பாய் இருக்குது. மீண்டும் நாம் வேறொரு முறை வேறொரு பசுவை பார்க்கிறோம், மனமும் என்ன பண்ணுதுங்க, எழுச்சி அடைந்து அந்த கருமையத்தில் எண்ண அலைகளாக மூளை செல்களை விரிவலைகளாக காட்டி நமக்கு என்ன பண்ணுது, ஆல்ரெடி நாம பார்த்த பசுவுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அது நல்லா அழகா இருந்தது, இது இப்படி இருக்கு அப்படின்னு கணிக்கிறோம் பாத்தீங்களா. அப்போ எந்த செயல் செய்தாலுமே நமக்கு கருமையத்தில் போய் பதியும். அதான் மகரிஷி சொல்வார், நல்லதே, நல்ல செயல்களே, நல்ல எண்ணங்களே நாம் பதிய 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 நம்ம கிட்ட ஏதாவது தீய பதிவுகள் இருந்தாலும் அது லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தேர்த்து அழிக்கலாம். ஆனா நம்ம எண்ணங்கள் அதுக்குதான் பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்ப அந்த கருமையத்தை எப்படியெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்திக்கலாம்? எண்ணம், சொல், செயல்ல எப்பவுமே விழிப்பு நிலையிலையும் தவமும் தற்சோதனையும் செய்து நம் ஆன்மாவில் இருக்கும் கலங்கங்களை எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் வாழ்க்கை, நம்ம எப்பவுமே சிக்கல்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கைன்னு சொல்லணும். ஆனா அந்த சிக்கல்களை போக்கி, அதான் இன்னல்களை போக்கி
நாம் வாழ்வை வளமாக வைக்கிறதுக்கு என்னென்ன மகர்ஷி எல்லாமே கொடுத்திருக்காரு. எப்போதுமே விழிப்பு நிலையில இருக்கணும். ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு உணர்வும் எல்லாமே மனம் உணர்ச்சி நிலையில இல்லாத உணர்வு நிலையில இருந்து நம்ம தவமாற்றி எப்பவுமே தவம் ஆல்பா மைண்ட்லயே நம்ம மனதை வச்சுருக்கோம். ஆல்பா நிலையில இருக்க சொல்ல 8ல இருந்து 13 அந்த நிலையில இருக்க சொல்ல நாம் செய்யற செயல்களை விழிப்பு நிலையில இருப்போம்ப்பா. இவங்களுக்கு இந்த துன்பம் கொடுக்க கூடாது, இந்த துன்பம் கொடுத்தா அவங்க வருத்தப்படுவாங்க. அதே வருத்தாலை நமக்கு சாபமாக கூட மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கணமும் சிந்திச்சு சிந்திச்சு செயலாற்றினால் நாம் கருமையத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டால் நாமும் வளமா இருக்கலாம், நம்மளோட சந்ததிகளும் வளமா இருக்கலாம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.